ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சட்டுனும் செஞ்சிடலாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் 4 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 5 நார்மல் சைஸ் தக்காளி அதையுமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுடலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும், ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக குழம்பு மிளகா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். வேகும்போது வெங்காயம் தக்காளியிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம சேர்த்திருக்கிறது வெங்காயம் தக்காளி மட்டும்தான், அதனால் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நிறையா விசில் விடணுங்கிற அவசியம் இல்லை. 2 விசில் நல்லா அடங்கிருச்சு. விசிலை தூக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சது போல் வெந்திருக்கு. இதில் தண்ணியும் இருக்குது. தண்ணியோடவே சேர்த்து கடைய முடியாது. அதனால் தண்ணியை தனியாக வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லாவே மசிஞ்சு வந்துடும். விஸ்குக்கு பதிலாக நீங்கள் மற்ற வச்சு கூட நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இதை தண்ணி நீத்து எடுத்த பாத்திரத்துலேயே ஊற்றிடலாம். குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையுமே இதே பவுலில் போட்டுடலாம். ஏன்னா இந்த குக்கர்லேயே நம்ம தாளிப்பு போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் கழுவுறதுக்கு பாத்திரம் சேராமல் இருக்கும். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிரட்டும். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பார் இல்லைனா இது சட்னி கூட சொல்லலாம் ஊற்றிடலாம். சூடாக இருக்கிறதுனால சிம்மில் வச்சுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க, இல்லைன்னா அனல் தெரிக்கும். அவ்வளோதான், சாம்பார் எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. குண்டாலியுமே நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது போல் சாம்பாரில் ஊற்றி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுனாலுமே நீங்கள் ஊற்றிக்கலாம். குழம்ப நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு பவுலில் 2/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். டைரெக்டாக கடலை மாவை சாம்பாரில் ஊற்றினோம் அப்படின்னா கடலை மாவு கட்டியாக நிற்கும். அதனால் தண்ணி ஊற்றி இது போல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சாம்பாரில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா சாம்பாருக்குள்ளே நல்லா கரைஞ்சி போயிடும். சாம்பார் நல்ல ஒரு கொதி வந்திருக்கு. பருப்பு இல்லாதனால சாம்பார் பாருங்கள் கெட்டியாகவே இல்லை, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்குது. இதோட கெட்டித்தன்மைக்காக தான் கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கோம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் புளிக்காத இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஊற்றின உடனே மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்லேயே கொதிக்க வச்சு எடுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மிதமான சூட்லேயே சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் சாம்பார் எந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. பருப்பு இல்லாமலேயே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு ஒரு முறை கலந்துட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இட்லி தோசைக்கு ஏத்தமான பருப்பு இல்லாமல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இதை தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பருப்பு இல்லாமல் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.